முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள ஆலயங்களில் பெருந்திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் தொடர்ந்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அப்பலோ மருத்துவமனை வாயிலில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல்நலம் பெற வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். சிறுபான்மை சமுதாய மக்களுக்காகவும் நல்ல பல திட்டங்களை தந்து இந்த நாட்டு மக்கள் மத்தியில் எல்லோரும் சுபிட்சமாக வாழ்கின்ற அரிய வாய்ப்பை இறைவன் தர வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல இறைவனுடைய திருச்சபையில் இஸ்லாமிய பெருமக்கள் நாங்கள் அனைவரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய சார்பில் நாங்கள் தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனை என்னும் துவாவை செய்து கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களே எல்லாம் வல்ல இறைவன் பூரண சுகத்தோடும் நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் மீண்டும் அவருடைய இல்லத்திலே சென்று அமர்ந்து கழக ஆட்சி இரு பொறுப்பையும் மிக சிறப்பாக நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையில் எல்லாம் வல்ல இறைவன்ட்டே நாங்கள் துவா செய்கிறோம். தென் சென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வரசித்தி விநாயகர் திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. ஏராளமான பொதுமக்களும் அஇஅதிமுகவினரும் திரளாக கூடி முதலமைச்சருக்காக பிரார்த்தனை செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூரில் உள்ள கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயிலில் துர்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பள்ளியாடி பழைய பள்ளி அப்பா திருத்தலத்தில் தீப விளக்கேற்றியும் மெழுகுவர்த்திகள் ஏற்றியும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் காஞ்சிபுரம் அருள்மிகு ஆதி காளிகாம்பாள் கோயிலில் ருண நிவாரண ஹோமம் மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. ஆதி காளிகாம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. தூத்துக்குடி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தூத்துக்குடியில் உள்ள சிவன் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜை நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாநகர் மாவட்டம் கழக மகளிரணி சார்பில் ஈரோடு வீரப்பஞ்சத்திரம் மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்து பிரார்த்தனை செய்தனர். திருச்சி மாநகர் மாவட்ட மகளிரணி சார்பில் ராகவேந்திரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அழியா நிலையில் உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வழிபாடு மற்றும் அபிஷேகம் நடத்தப்பட்டது. மதுரை மாவட்ட கழக ஜெயலலிதா பேரவை சார்பில் ஒத்தக்கடை பகுதியில் உள்ள யோக நரசிம்ம பெருமாள் கோயிலில் லலிதா சஹசிரநாம அர்ச்சனையும் அபிஷேகமும் நடைபெற்றன. இதில் கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மேலமாசி வீதி பகுதியில் அமைந்துள்ள பாலதண்டாயுதபாணி கோயிலில் சிறப்பு வேத மந்திரங்கள் முழங்க லட்சார்ச்சனை மற்றும் பாலாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில அஇஅதிமுக சார்பில் மணக்குள விநாயகர் கோயிலில் கஜபூஜை செய்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல்நலம் பெற வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.